அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் கொலக்கட்டை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுதான் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொலக்கட்டையாம். இதில் வந்து நான் நிறைய வீடியோஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆனால் அதில் 1-2 மிஸ்டேக் ஆகுது. இது நான் ப்ராப்பராக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி 1 கப், அதுக்கப்புறம் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதில் உள்ள ஈரம் மட்டும் போகணும். நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக காயணும் இல்லை, ஈரம் மட்டும் போனால் போதும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரிகிறவும் கூடாது, அதுக்காக வறுபடாமையும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த டைமில் நம்மளுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. இதில் ஒரு முக்கியமான மெத்தட் இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 3 கப் சொல்கிறீங்க. இப்போ 1 கப் எடுத்தால் 3 கப் சொல்கிறீங்க. 2 கப் தான் இதுக்கு கரெக்டான அளவு. நீங்கள் 3 கப்பு செஞ்சீங்க அப்படின்னா எப்படி செஞ்சாலுமே அது வந்து நம்மளுக்கு வரவே வராது. அதனால் இந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. இதில் நம்மளுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு சிம்மில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு போடக்கூடாது. நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்தோடனே போட்டு விஸ்கு இருக்கும்ல, நம்ம முட்டைக்கெல்லாம் கலக்கிறது இருக்கும்ல, அதை வச்சு கிண்டுங்க. அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் அச்சு வெல்லம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 1 கப்பு தான் நம்மளுக்கு கரெக்டான இனிப்பு. அது போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய், அதாவது நம்ம இறக்க போகிற நேரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அது வந்து அந்த கடாயில் ஒட்டாமல் வரும். அதை தான் கரெக்டான பதம். இதை எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச அச்சில் எந்தெந்த மாடலில் பிடிக்குதோ அந்த மாதிரி அச்சில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 மாடலில் அச்சில் வைக்கிறேன். ஒன்று வந்து இந்த கோபுரம் மாதிரி, இன்னொன்று ஃப்ளவர் மாதிரி, இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு 2 இது தான் கரெக்டாக பண்ண வேண்டியது. ஒன்று வந்து தண்ணியோட அளவு, இன்னொன்று கட்டி விழாமல் நீங்கள் கிண்டுறது. அது வந்து நம்மளுக்கு அந்த விஸ்கு மாதிரி இருக்கிறதுல வச்சு கிண்டிங்க அப்படின்னா கட்டி விழாது. இந்த 2 மட்டும் தான் நம்ம கரெக்டாக செய்ய வேண்டியது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் வீட்டில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இன்னொன்று வந்து இதில் பாசிப்பருப்புலாம் இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. உங்களோட விநாயகருக்கும் கொடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க குட்டி விநாயகர்களுக்கும் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.